மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜப்பானில் ஐடி இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய காணொலிகள் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் ஜப்பானில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் என் காணொலியில் நிறைய பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ஜென் நெக்ஸ்ட்வேரோட ஃபவுண்டர்ஸ் 2 பேர் வந்து நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நன்றி ப்ரோ, நல்லா இருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்குது. ஜப்பானில் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்க போகுது, நம்ம பசங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டிய எங்கெங்கெல்லாம் லேகாக இருக்காங்க அப்படின்ற நிறைய தகவல்களை அவங்ககிட்ட போய் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஜப்பானோட ட்ரெண்டு, இப்போ இருக்கிற ட்ரெண்டு என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டு இருக்குது பிரதர்? தமிழ் ப்ரோ சேனல் ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் ராஜேஷ்குமார் சங்கரலிங்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஜப்பானில் ஒரு 20 இயர்ஸாக இருக்கேன். ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் ஒரு என்ஜினியராக வந்து இங்கே நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் மோகன் ஃப்ரம் ஈரோடு 2 பேரும் சேர்ந்து வி ஹவ் ஸ்டார்டட் நெக்ஸ்ட்ஜென் கார்ப்பரேஷன். அதுக்கப்புறம் அது ஆஃப்ஷோரில் நெக்ஸ்ட்வேர் டெக்னாலஜிஸ். ஸோ இதான் எங்கள் பேக்ரவுண்டு. சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு மக்களுக்கு சொல்லிடலான்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கொஷனுக்கு டேரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இது நாட் ஜஸ்ட் ஜப்பானுங்க, வேர்ல்டு வைடு இந்த ட்ரெண்டு ஐடியில் வந்து என்ன ட்ரெண்டு மூவ் ஆகிட்டு இருக்குன்னா ஏஐ இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட்டு ஐடி. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த ஏஐன்னு வரும்போது ஏஐ கம்ஸ் வித் அது எம்பவர் பண்ணுறதுக்கு டேட்டா தேவை. ஸோ டேட்டானா எனி டேட்டா நீங்கள் எனி கம்பெனி எடுத்துக்கோங்க, கூகுளில் எடுத்துக்கோங்க, இல்லை ஃபேஸ்புக் ஆகட்டும், எல்லாருமே என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு தான் எல்லா பிளாட்ஃபார்மும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எதனால ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா தே வாண்ட் மோர் டேட்டா கிடச்சிதுன்னா என்ன ஆகும், அந்த டேட்டாவை வச்சு அனலைசிஸ் பண்ணலாம். அனலைசிஸ் பண்ணால் என்ன ஆகும், அதை வச்சு புது பிஸ்னஸ் கண்டுபிடிக்கலாம். புது பிஸ்னஸ் உருவாகும்போது தென் கார்ப்பரேட்ஸ் உருவாகும். கார்ப்பரேட் ஆகும்போது மணி ஃப்ளோ ஆகும். தென் எவ்ரி ஒன் வில் பிகம் ஒரு ஹியூஜ் கார்ப்பரேட் ஆவாங்க. ஸோ அதனால் ஏஐ டேட்டா இது ரெண்டும் வந்து ரொம்ப மேஜர் ட்ரெண்டு. இட் இஸ் ஆல்ரெடி தேர். ஜப்பான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் டெஃபினட்டாக அதில் பெரிய ட்ரெண்ட் இருக்குது. ஸோ வணக்கம், என் பேர் மோகன். ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கோம் ஜப்பான் ப்ரோவில். எகெயின் இன்னொரு தடவையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். மோகன் கோவிந்தசாமி, ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். நானும் 20 வருஷம் இங்கே இருக்கேன். ஃபஸ்ட்டு 10 வருஷம் பார்த்திங்கன்னா ஹிட்டாச்சியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அதுலேருந்து வெளியே வந்து நானும் ராஜேஷும் இந்த நெக்ஸ்ட்ஜென் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்வேர் அப்படிங்கிறதும் இந்தியாவில் ரன் பண்ணிட்டுருக்கோம். அது போக ஐடோக்கியோ அகாடமி அப்படின்ட்டு ஸ்கூலும் வி ஸ்டார்டட் டுகெதர். இப்போது கம்மிங் டு த டாபிக், இந்த ஐடி ட்ரெண்ட் அப்படிங்கும்போது ராஜேஷ் சொன்னது வந்து ஏஐ டேட்டா. அடுத்தது தேர்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் அண்ட் செக்யூரிட்டி. இந்த ரெண்டு இருக்குது. ஓகே, ஏஐ டேட்டா அப்படின்னா ஏஐக்கு டேட்டா கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அந்த டேட்டா வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ண முடியும். அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஏஐயில் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. இப்போ ஏஐ எதுக்கு அப்படின்னா, ஏஐயில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னால் ChatGPT இருக்குது. ChatGPT பார்த்திங்கன்னா ஒரு 80 பில்லியன் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அது வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி நம்ம கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லுது. அதுக்கு அதனால் ஏன் பதில் சொல்ல முடியுதுன்னா, டேட்டாலாம் ப்ராப்பராக அது கலெக்ட் பண்ணி நம்ம கேட்குற கேள்வியை புரிஞ்சு நம்மளுக்கு பதில் சொல்கிறது. அதே மாதிரி அது வந்து பப்ளிக் டேட்டா. இப்போது அப்படியே அது கார்ப்பரேட் டேட்டான்னு எடுத்துங்களேன். ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனிக்குள்ளே கார்ப்பரேட் டேட்டா இருக்குது, ஃபைனான்ஸ் டேட்டா இருக்கும், சேல்ஸ் டேட்டா இருக்கும், மார்க்கெட்டிங் டேட்டா இருக்கும். இந்த எல்லா டேட்டாவையும் எப்படி அதே ஏஐ மாடலுக்குள்ளே நீ ஃபீட் பண்ணுற, அந்த ஏஐ மாடல்லேருந்து எப்படி ஒரு சிஇஓ இருந்தாலும் சரி, சேல்ஸ் மேனேஜராக இருந்தாலும் சரி, கேட்குற கேள்விக்கு ஆன் த ஸ்பாட்டில் பதில் வரணும். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டூயிங் வந்து என்னென்னா ஒரு பிஐ டூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதில் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் டெக்ஸ்ட்டில் கேட்குறீங்க, எனக்கு வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் பிசியில் போய் இதில் கிராஃபெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுவே பதில் சொல்லணும். ஸோ அந்த ட்ரெண்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தட். அதனால் ஏஐயில் இது ட்ரெண்ட் இருக்குது. அடுத்தது டேட்டா. தேர்டு வந்து க்ளவுடு. இப்போ நீங்கள் ஏஐயும் ஏஐ மாடல்ஸாக இருந்தாலும் சரி, டேட்டாவாக இருந்தாலும் சரி, அதை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு க்ளவுட் டெஃபினட்டாக தேவைப்படும். அதனால தான் வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா டேட்டா சென்டரு இப்போ வந்து கண்ணா பின்னான்னு பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா ஏஐ வந்து ஏஐ மாடல் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த ஜிபியூன்னு சொல்லுவாங்க. இப்போ என்விடியா அதில் பாப்புலராக இருக்குது, என்விடியான் கம்பெனி. ஸோ அந்த ஜிபியூ ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் இது கம்ப்யூட் பவர் தேவைப்படும். ஸ்டோரேஜு, கம்ப்யூட்டர் ரெண்டுமே தேவைப்படும். அதுக்கு நீங்கள் டேட்டா சென்டர் பில்ட் பண்ணி ஆகணும்.
ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே க்ளவுடில் தான் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி, ரைட்டுங்களா. ஆன் ப்ரீமியஸில் எல்லாம் க்ளவுடில். அதனால் க்ளவுட் வந்து தேர்ட் ட்ரெண்டு. இப்போ செக்யூரிட்டி. இப்போ இது எல்லாமே பப்ளிக்காக இருக்கும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து எப்பவுமே ஒரு இஷ்யூ சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி கன்சல்டன்ஸு, அடுத்தது செக்யூரிட்டி ரிலேட்டட் என்ன சொல்கிறதுங்க டூலு, சாஃப்ட்வேரு, இதெல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும். இன்னும் மோர் அண்ட் மோர் செக்யூரிட்டி தேவைப்படும். அதனால் இந்த 4 வந்து விசி எஸ் அ பிக் ட்ரெண்ட், ரைட். நாட் ஓன்லி வேர்ல்டு வைட் பட் ஆல்சோ ஜப்பான். ஓகே, சூப்பருங்க. ஸோ அடுத்தது இப்போது நம்ம பசங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க இந்தந்த எபிலிட்டிஸ், இந்தந்த கேப்பபிலிட்டிஸ் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா வி வில் கெட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜப்பான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேர் இஸ் அ ஸ்கில் கேப்? ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட இருக்காங்க, அவங்ககிட்ட என்ன ஸ்கில் கேப் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஃபஸ்ட் இப்போது நெக்ஸ்ட் ஜென் பொறுத்த வரைக்கும், நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்பயர் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பேட்ச் எவ்ரி இயர் நாங்கள் பேட்ச் ஹையர் பண்ணுவோங்க. அது நியூ பேட்ச்னா மீனிங் வந்து கிராஜுவேஷன் முடிக்கிற அந்த ஃபைனல் இயரில் இருக்கிறவங்க, இல்லை அது லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஆனவங்க, இவங்களை வந்து எவ்ரி இயர் ஒரு 20+ நாங்கள் ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஜாப்பனீஸ் ட்ரைனிங்கு, டெக்னாலஜி ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஜப்பான் கூப்பிட்டு வருது. இந்த வருஷம் வந்து நியூ பேட்ச் ஹையரிங் போயிட்டுருக்கு. இப்போ அதில் வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட சேனல் சப்போர்ட் அதில் மேஜர் சப்போர்ட். ஏன்னா நீங்களும் அதில் பற்றி கொஞ்சம் பேசுனது எல்லாம் பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ஒரு 500 அப்ளிகேஷன்ஸ் வந்துருந்தது. என்ன பத்தலை, எங்கே வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணது மட்டும் இப்போ நான் ஐ வுட் லைக் டு ஷேர் சம் பாயிண்ட்டுங்க. ஸோ நம்பர் 1 வந்து என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது வரவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் ட்ரீம் என்ன, சிம்பிள் கொஷின் தான். அஃப்கோர்ஸ் அதோட அதுக்கு நிறைய தாட் ப்ராசஸ் தேவை ஒவ்வொருத்தருக்கும். உங்கள் ட்ரீம் என்னன்னு கேட்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸ் யாருக்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்பில் என்ன தான் பண்ண போகிறோம், இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து மிஸ்ஸிங். அது வந்து இந்த மேபி இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். லைஃப்பை வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், விச் இஸ் கரெக்ட். இது எல்லோரும் லைஃப் ஒரு டைம் தான், நிறைய லைஃப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், கரெக்டு. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு அவனோட பேஸ் கேரியரை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த கிளாரிட்டி மிஸ்ஸிங் இப்போ பசங்கிட்ட. ஸோ நாங்கள் ஒரு கம்பெனியாக, ஒரு கார்பரேட்டாக ஒரு கேண்டிடேட்டை நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது நாங்கள் என்ன பார்ப்போம்னா, ஃபஸ்ட் அவன் எந்த அளவுக்கு அவன் கேரியரில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கான், டிசிப்ளின்டாக இருக்கான். இது ரொம்ப மேஜர் பாயிண்ட். எப்போ அவன் வந்து ஒரு இன்டர்வியூவை வந்து ப்ராப்பராக டிசிப்ளின்டாக ஃபோக்கஸ்டாக அட்டென்ட் பண்ணுறானோ, அவனோட கேரியரை எப்படி ப்ராப்பராக திங்க் பண்ணுறானோ, அதை வச்சு தான் இந்த கேண்டிடேட் வந்து பர்ஃபெக்ட் கம்பெனிக்குள்ள எம்ப்ளாயாக வந்தாலும் நல்லா க்ரோ ஆவார், கரெக்டாக கம்பெனியோட விஷனோட அலைன் ஆகி ஒர்க் பண்ணுவாருன்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி இஸ் மிஸ்ஸிங். ஓகே. அப்புறம் இப்போ நிறைய இன்னொரு ட்ரெண்ட் என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், ஐ வாண்ட் டு பிகம் அ ஆண்டர்ப்ரனர், விச் இஸ் வெரி குட். அதாவது லேபர் சொசைட்டியில் மைண்ட் செட்லேருந்து ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட்டுக்கு மாறணும் அப்படின்றது 100% கரெக்ட். அதில் எந்த தப்பும் நாங்கள் சொல்லலை. ஆனால் எப்போத்துலேருந்து அந்த ஆண்டர்ப்ரனராக மாறணும், அது ரொம்ப முக்கியம். டே 1லேருந்தே நான் வந்து எடுத்தோடனே நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒன் நைட்டில் நான் வந்து பணக்காரன் ஆகணுன்ற இந்த ரஜினி படம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது மக்களோட. அதாவது இது என்ன இட் ஷோஸ் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, இட் ஷோஸ் அந்த இம்பேஷன்ஸ், பேஷன்ஸ் இல்லை, கம்மியாக இருக்குது மக்களுக்கு. அந்த இப்போ இருக்கிற பசங்களுக்கு அந்த ஒரு பொறுமையாக ஒரு டைமை கொடுத்து க்ரோ ஆகணுன்ற மைண்ட் செட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் எவ்வளோ சீக்கிரம் நான் க்ரோ ஆகணும், இன்றைக்கி நான் வேலைக்கு சேர்ந்தால் எனக்கு நாளைக்கே எனக்கு வந்து 50,000 ரூபா 1,00,000 ரூபா மாதம் சம்பளம் வரணும், அதை வச்சு நான் ஒரு பைக் வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், நான் ஐ வாண்ட் டு பில்ட் அ ஹோம். இப்படி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்குது. இதில் எது தப்பு சொல்லலை, ஆனால் அதுக்கான டைமை கொடுக்கணும். அந்த டைம் கொடுக்கறதுக்கு அந்த பேஷன்ஸ் தேவை, அது மிஸ்ஸிங்கு. இந்த 2 மேஜர் பாயிண்ட் வந்து நான் இந்த ஃப்ரெஷர் இன்டர்வியூ நிறைய பேர்த்த பண்ணும்போது எனக்கு கிடைச்ச மேஜர் ஃபீட்பேக்கு. அதை ஐ வுட் லைக் டு ஷேர் இட்டு. அதர்வைஸ் இந்த டெக்னாலஜி அப்புறம் கெரியரை ப்ராப்பராக நான் நல்ல முன்னுக்கு வரணும், இது நினைக்கிறதெல்லாம் எல்லோரும் நினைக்கிறாங்க. விச் இஸ் அதுக்காக தான் எல்லோரும் இன்ஜினியரிங் படித்து வேலை தேடுறது எல்லாம், விச் இஸ் கரெக்டு. பட் இந்த 2 பாயிண்ட் ரொம்ப மேஜர் பாயிண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது நம்ம இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க தான் அடுத்த நாளைய தமிழ்நாட்டோட லீடர்ஸ், இவங்க தான். அப்போ அதை அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணால் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் சொன்னது ஃபுல்லாகவே ஃப்ரெஷர் பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி மோகன் பேசணும். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? இப்போ நான் சொல்லுங்கள். கிளியர். ஓகே, குட்டுங்க. வெல் செட் ராஜேஷ். ஃப்ரெஷர்ஸ் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கிட்ட என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் பேசுகிறேன். ஒன்று அடாப்டபிலிட்டினா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ட்ரெண்டை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போது 4 ட்ரெண்டை பற்றி பேசிட்டு இருந்தோம். அது என்னென்னா, இதுக்கு இவ்வளோ நாள் ஐடி ஒரு டெக்னாலஜி வந்ததுன்னா ஒரு 5 years to 10 years வரைக்கும் இருக்கும். அதனால் நம்ம ஒரு டைம் இருந்துச்சு, ஒரு இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணி இதை பிக்கப் பண்ணி அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான டைம் இருந்துச்சு. இப்போ அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான டைம் கூட கிடையாது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம், இது வரைக்கும் 1 year 2 years பிளான் பண்ணி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணாங்க. இப்போ அப்படி கிடையாது. 3 months 4 months நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி முடிக்கணும். அது ஏன்னா 50 to 60% ஆஃப் த அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஏஐலையோ இல்லை நோ கோட் லோ கோட் பிளாட்ஃபார்ம்லையோ ஆல்ரெடி பண்ணி முடிச்சிடுது. அதை நீங்கள் எடுத்து நீ 30-40% பில்ட் பண்ணலாம். இந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகணும். அது இப்போ இருக்கிற என்ஜினியர்ஸ் ஃபாஸ்ட்டாக புது டெக்னாலஜி வரும்போது அதை இல்லை நான் இதில் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படி கிடையாது. வர்றதை லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி எப்படி தன்னுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக, அந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்ச். அடாப்டபிலிட்டி இஸ் நத்திங் பட் மைண்ட் செட்டோட சேஞ்ச். அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு டெக்னாலஜி, ஏன்னா அந்த டெக்னாலஜி எப்போ வேணால் அவுடேட் ஆகும். கண்டிப்பாக, ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு நம்பர் 1. நம்பர் 2 பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஸ்கில்ஸ். இப்போது இந்த கொரோனாக்கு அப்புறம் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற ட்ரெண்ட் அதிகமானதுனால என்ன ஆகுனா, பீப்புள் டு பீப்புள் கம்யூனிகேஷன் கான்டாக்ட்ஸு அது ரொம்ப கம்மியாகிடுச்சு. எஸ்பெஷலி கஸ்டமருக்கும் என்ஜினியர்ஸ்க்கும் இடையில் இருக்கிற கம்யூனிகேஷன் அது நடக்கிறதில்ல. ஒர்க் காலையில் 9 to 6 அது வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது கிளைண்ட்டு சொல்லுவாங்க, அதை கேட்டு அதை பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கோம் இல்லையோ. நாங்கள்லாம் இப்போ ஸ்டார்ட் கேரியர் 20 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்ரிடே ஆஃபீஸ் போவோம். நாங்களும் ஃப்ரெஷராக நிறைய உள்ளே போய் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஜாப்பனீஸ் பக்கத்துலேயே உட்காந்து டெய்லியும் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். லஞ்சுக்கு ஒன்றா போவோம், டின்னருக்கு ஒன்றா போவோம். அப்போ எங்களை பற்றி தெரியும், எங்களுடைய ஸ்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் யார், நான் என்ன மாதிரி பர்சன் அப்படின்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க யாருன்னு எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அட்வான்டேஜ்னால், இப்போ என்னால் ஒன்று பண்ண முடியல அப்படின்னாலும், இவனோட ஆட்டிடியூட் நல்ல ஆட்டிடியூட், அதனால் இவனால் இது பண்ண முடியும், லெட்ஸ் கிவ் லிட்டில் மோர் டைம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வரும் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா. இல்லை அப்படின்னு என்ன ஆகுதுன்னா, நீ டெலிவர் பண்ணல, வேறு இன்ஜினியர் கொடுங்க அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஸ்கில் மஸ்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலுமே கஸ்டமர் மேனேஜராக இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தாலும் சரி, அவங்களோட வெளியே போகணும், லஞ்சு டின்னருக்கு வெளியே போகணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்பர் 2. நம்பர் 3 பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். எகெயின் அப்போ ஒரு பிரதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஹோரென்சோ அப்படின்னு சொல்லி கான்செப்ட் சொல்லியிருந்தேன். ஏதாவது ஜஸ்ட் இட்ஸ் நாட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்குது. பியாண்ட் தட் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் ரிப்போர்ட் பண்ணணும், எஸ்கலேட் பண்ணணும், உடனே எதாவது ரிப்போர்ட் பண்ணினா அதுலேருந்து அவங்ககிட்ட வர்றதை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் கண்டினியூஸாக கிளைண்ட்டு கூட பண்ணுறது. கிளைண்ட் ரிமோட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஜாப்பனீஸ்க்கு அதுதான் பிடிக்கும். ஜாப்பனீஸ் மட்டும் ரிப்போர்ட் அவங்களுக்கு கேட்காமே ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஜாப்பனீஸோட மைண்ட் செட். அதை நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில், இதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில், ரைட்டுங்களா? அதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது 3rd. ஸோ இந்த 3 parts கம்பல்சரி இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி ஆஃப்டர் கொரோனாவில் இந்த 3 ப்ராப்ளம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இருக்கிற பசங்க என்ன பண்ணால் ஜப்பானுக்குள்ளே வர முடியும்? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அப்புறம் மேபி மோகன் வில் ஆட் அப் ஃபியூ பாயிண்ட்ஸு. நம்பர் 1 ஜப்பான் உங்களுக்கு தெரியும், லாங்குவேஜ் மஸ்ட். இங்கே ஜாப்பனீஸ் படிக்கணும், ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருக்கணும், அதில் நல்ல ப்ரொஃபிஷியன்சி டெவலப் பண்ணிக்கணும். இது பண்ணால் தட் இஸ் ஒன் பாயிண்ட் டு என்ட்ரி ஜப்பான். ரொம்ப நல்ல லாங்குவேஜ் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம்னா ஜப்பான் வரத்துக்கு நம்பர் 1 ஸ்டெப். நம்பர் 2 பேசிக்லி எனி டெக்னாலஜி. இது ரெண்டுமே காமன் தான். ஒரு லாங்குவேஜும் ஒரு டெக்னாலஜியும் ஆல்வேஸ் இது 2 கண்ணு மாதிரி தான். இந்த 2 கண்ணு கரெக்டாக பார்க்க முடிஞ்சதுன்னா அவங்களால விஷன் கிளியராக இருக்கும். அந்த விஷன் தான் ஜப்பானுக்கு வராது.
ஸோ இதை கண்டிப்பாக பண்ண முடியும். இது ரெண்டுக்கும் இது இருக்குது. இப்போ இந்த 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 2 விஷயம் டெவலப் பண்ணுறதுக்கு வி நீட் மோர் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ இப்போ மக்கள் வந்து இப்போ நான் இப்போ எங்களுக்குமே மோனுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா லிங்க்டின் ஆகட்டும், இமெயில் ஆகட்டும், ஒரு எவ்வளோ ரெஃபரன்ஸ் ஆகட்டும், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 கேண்டிடேட்டாவது எங்காவது ஒரு இடத்துலேருந்து ரெஸ்யூமே வந்துடும், இல்லை மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். பட் இது எல்லாத்துக்கும் நாங்கள் கேட்குறது வந்து எல்லாத்துக்கும் வரணும்னு நினைக்கிறது ஓகே, பட் அதுக்கான எஃபோர்ட் என்ன நீங்கள் போடுறீங்க, என்ன அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த 2 இப்போ நான் சொன்ன அந்த 2 பாயிண்ட்டை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணோம்னா ஜப்பான் இஸ் அ வெரி வெரி ஒரு ஒரு சூப்பர் ஃபீல்டு டு க்ரோ. ஒரு கேரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, ஆஸ் அ கண்ட்ரியும் சரி, ஒரு அருமையான கண்ட்ரி. லைஃப்பும் ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு லைஃப்பை, சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதனால் இது 2யும் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. டெக்னாலஜியும் ஜாப்பனீஸும் 2 கண், ஓகேங்களா. ஆனால் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது இது வரைக்கும் என்னென்னா, நீங்கள் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நாங்களாம் படிக்க ஆரம்பித்தோம். நாங்களே அதுவே டூ லேட் அப்படின்னு நினைக்கிறோம். இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர்லேயே ஜாப்பனீஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட் இயர் இல்லை ஒர்ஸ்ட் கேஸ் அட்லீஸ்ட் செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் இயருங்கும்போது நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவல், அது N3 லெவல்னு சொல்லுறாங்க. இன்டர்மீடியட் லெவல் அங்கேயே முடிச்சிடணும். ப்ளஸ் அங்கேயே டெக்னாலஜியும் படிச்சிடணும். அங்கே உள்ளே நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் ஜாப்பனீஸ் ஒரு கம்பெனியில் எடுத்து அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க, அதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்களே முன்னாடியே முடிக்கணும். அது ப்ரோஆக்டிவாக பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் ரொம்ப கம்மியாயிட்ருக்கு. ஏன்னா ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் பிக் ஐடி கம்பெனிஸே ஃப்ரெஷர்ஸ் அவ்வளோவா எடுக்கிறதில்ல. ஏன்னா ப்ரோக்ராமர்ஸ் அவ்வளோவா தேவைப்படுறதில்ல, ரைட்டுங்களா. அப்போ என்னென்னா, நீ ஒரு 4th இயரில் ஒரு கம்பெனியில், ஒரு ஜாப்பனீஸ் பேஸ்ட் கம்பெனிலையோ இல்லை இந்தியன் கம்பெனியே நிறைய ஹையர் பண்ணிட்டுருக்காங்க, இன்க்ளூடிங் நாங்களும் ஹையர் பண்ணிருக்கோம். இப்போ நாங்கள் யாருக்கு அட்வான்டேஜ் கொடுப்போன்னா, அங்கேயே N3 முடிச்சிட்டான், அங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், ஒரு ஏஐயில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா வி கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு தெம், ரைட்டுங்களா. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து நீங்கள் கம்பல்சரி செகண்டரியிலேயாவது ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா லாங்குவேஜுங்கிறது அப்படியே கண்டினியூஸ் பஸ். தேர்ட் ப்ராப்ளி நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் கொஞ்சம் ஜப்பானோட கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஜப்பானில் பணம் மட்டும் சம்பாதிக்க வரணும் அப்படிங்கிறது, அது அஃப்கோர்ஸ் எல்லோரும் அதுக்கு வருவாங்க. பட் செகண்ட் என்னென்னா, ஜப்பானில் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் வந்தீங்க ஜப்பானு, நீங்கள் அமெரிக்கா கம்பேர் பண்ணி சொன்னீங்க, நாங்களும் அதே தான் அமெரிக்காலாம் கம்பேர் பண்ணிலாம் சொல்லுவோம். பட் ஜப்பானில் ஒரு பேஷன் இருக்குது. ஜப்பான் ஒரு சேஃப் கண்ட்ரி, செக்யூர் கண்ட்ரி. இதில் வந்து பீப்புள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஜப்பான், சைனா வேறு வேறு. இதெல்லாம் எப்படி, அதெல்லாம் அந்த ஒரு கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், சீக்கிரம் நிறைய கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளி இந்த 3 பாயிண்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும், என்னென்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இந்த நாட்டோடைய ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போனால் கூட அவங்க நம்மளுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்குறாங்களோ, ஹவு தே ஹேண்டில் த கஸ்டமர் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் இதை கண்டிப்பாக நீங்கள் அந்த கல்ச்சருக்கு இது வந்து நீங்கள் ஜப்பானில் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கஸ்டமருக்கு நானே வந்து போயிட்டு ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத, அதுதான் வந்து இப்போ சார் சொன்னது அந்த கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுது அப்படின்னா கூட இயர்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுன்றது இங்கே ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, அந்த 3 விஷயம் சொன்னீங்களா, அது என்னது 2 இருக்கு, சாரி ரிப்போர்ட், ஹோக்குக்கு 2 இருக்கு சோதான். ஓகே, ஹோக்குக்கு 2 இருக்கு சோதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஒரு பாஸ் கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எப்படி கிளைண்ட் கிட்ட பிஹேவ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆடட் பாயிண்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்க, ரொம்ப நல்ல ரொம்ப பொறுமையாக நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக அது பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.